அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமைய உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. 2025 துவக்கத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பிள்ளையார் சொல்லி இடக்கூடிய வகையில் சுக்கிரன் துவங்கி வைக்கிறார். ஏனென்றால் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது தாமாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது இனிமையான ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விரைவாக உருவாகிறது. எனவேதான் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் மிக சிறப்பாகவும் விரைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சமகிரகமாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து சனி இறுதி கட்டத்தில் இருக்கும்போது அவருடன் மிக சிறந்த நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை மிகுந்த காரியங்கள் கூட தாமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குகிறது. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக சுக்கிரன் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க. சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். சந்திரனுடன் இணையும் போது பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதே சமயம் சனியுடன் இணையும் போது நிரந்தர வருமானமும் தொழில் முறையாக நிரந்தர முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அந்த வகையில் சனியுடன் இணைந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயம் அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்ற கிரக நிலைகளும் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. சப்தமத்தில் குரு, லாபத்தில் கேது, பாகியஸ்தானத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய், தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றன. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வருடம் முழுவதுமே நல்ல நன்மையை மிக சிறப்பாக சந்திக்கலாங்க. ஏனென்றால் முதல் கோணல் என்றால் முற்றிலும் கோணலாகிவிடும். ஆனால் முதலே சிறப்பு என்றால் முற்றிலும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பை சந்தர்ப்பத்தையும் மிக வலுவாக சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை மிகவும் சிறப்பாக தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் போன்றவை திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் அவை முற்றிலும் விலகும். மன நிம்மதி பெறக்கூடிய
சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திக்க முடியுங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல, எந்த பணியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலும் விலகும். குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடி உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பை சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. உஷ்ண சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் மட்டுமல்ல, குடும்பத்தில் பல்வேறு வகையான குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. பல்வேறு வகையில சிக்கலையும் சிரமத்தையும் சந்தித்து வரக்கூடிய பல சிரமம் நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் தாமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த நெருக்கடிகள் முற்றிலும் விலகி உத்தியோகத்துல மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை தற்போது இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக கிடைக்கிறது. எனவே உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் முற்றிலும் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை விரைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும். தொழில்துறை வியாபாரத்துறையில் துணிந்து பல முடிவுகளை எடுத்து திறன்பட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடுமையாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் விரைவாக கிடைக்குங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் கலைத்துறையில் கடுமையான போராட்டங்கள் விலகும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடும். கலைத்துறை மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயம் சந்திக்கலாம். அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் சிறு தவறுகள் கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்தை பெற்றுத் தருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கும். நினைவாற்றல் அதிகரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விளைச்சலும் வருமானமும் சீராக அமையும். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் குடும்ப வருமானமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அமோகமான விளைச்சலும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையில் சந்தித்து வந்த தடைகள் முற்றிலுமாக விலகும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து 2025 துவக்கத்தில் தொடர்ந்து 9 வாரங்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அமோகமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலம் பல விஷயங்கள் தாமாக உங்களுக்கு நல்லவையாக மாறுவதற்கான யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு.